சிந்து பைரவியும் இப்ரமும் சிந்து வீட்டுக்கு அப்பப்போ வந்து போகிறாங்க, சிவா கிட்ட பேசுகிறாங்க அப்படின்றதெல்லாம் மகாக்கு தெரிய வருது. தெரிய வந்த மகா ரொம்ப கோவமாக இருக்காங்க. ஸ்னேகாவுக்கு கால் பண்ணிவிட்டு இது மாதிரி சிவா ஒட்டுமொத்தமாக மாறிட்டாம்மா, நீ சொல்கிறது உண்மைதான் ஸ்னேகான்றாங்க. நான் தான் சொல்கிறேன்லான்ட்டு சிவா இப்போல்லாம் முன்ன மாதிரி இல்லை, அந்த சிந்துக்காக எல்லாமே பண்ணுறான், நம்ம சொல்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே அவன் கேட்குறதே கிடையாதுன்றாங்க. ஆமாம்மா, ஆனால் என் புள்ளியாவை இந்த அளவுக்கு மாற்றிட்டாலேம்மா, நம்ம ஏதாச்சும் பண்ணணுன்றாங்க. ஆண்டி என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, இதை பண்ணால் மட்டும்தான். ஏன்னா ஆடி மாதன்ற பேர் மட்டும்தான் பிரிஞ்சிருக்காங்க நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது அவங்க பிரிஞ்சு இல்லை, ஹாஸ்பிட்டலில் அடிக்கிற கூத்து, வீட்டில் அடிக்கிற கூத்து உங்களுக்கு எல்லாம் தெரியுதா? இல்லை ஹாஸ்பிட்டல் என்னம்மா சும்மாவே கை வந்து கிராச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகிருக்கா. காரணம் என்ன தெரியுமா? அப்பப்போ சிவா வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்குன்னு அவள் பிளான் பண்ணியிருக்கா. சே, இந்த அளவுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காள் அவன்றாங்க. ஆமா ஆண்டி, இங்கே பாருமா, அவளை ஒட்டு மொத்தமாக பிரிக்கணும், பிரிக்காத விட்டான்னு வச்சுக்கோங்க அப்புறம் ஆபத்து நம்மளுக்கு தான்மா ஸ்னேகான்றாங்க. ஆமா ஆண்டி, அதுக்கு என்ன பண்ணுறதுன்றாங்க. எதுவாச்சும் பண்ணணும், என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும் தான் நினைக்கிறேன், சொல்ல மாட்டாங்க. உங்கள் பிளானை சீக்கிரட்டாக பேசிக்கிறாங்க, இதை மட்டும் பண்ணுங்க, ஆடி மாதத்துக்கு போனவாவ ரிட்டர்ன் வரவே மாட்டா அப்படின்றாங்க. அவ்வளோதானே, பண்ணிட்டா போச்சு அப்படின்னு மகா சொல்கிறாங்க. ஆண்டி காரியத்தை கச்சிதமாக முடிச்சிடுங்களா, இந்த விஷயத்தில் யாரையும் நம்புறதா இல்லைம்மா, நானே பண்ணலான்னு இருக்க களத்தில் இறங்கி, அதனால் கவலையே படாத, இந்த நான் பார்த்துக்கிறேன்றாங்க. சரி ஓகே ஆண்டி அப்படின்றாங்க. அவங்களுடைய பிளான் என்ன? கண்டிப்பாக அவங்க ஏதோ பெரிய பிளான் போட்டிருக்காங்க. அந்த வழியில் நம்ம சிந்து மாட்டிப்பாங்களா இல்லையா அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.